ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீர். அதிகாலை நேரத்தில் நம்ம துதிக்கும்படி சோத்திரம். வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதி. அநேக ஜனங்களை கூட்டி சேரும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்போ அந்த ஜெபம் ஆரம்பம் முதல் முடிவரை இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரங்களிலே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி. எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவாயீரே
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீ யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீ எல்லாம் பார்த்து கொள்வீ யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீ யெகோவாயீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடலாக பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே நம்மை வந்து நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம்.
பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் என்று கூறுவோம். ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடை. இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாதே அணுகாதே. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாதே அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலைகளை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலைகளை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடலாக ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்.
அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையாம், சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லன்னா பெருமூச்சோடு, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும், என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி,
அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா, எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்றி அலங்கரியும், அன்பினாலின்றி அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லன்னா பெருமூச்சோடு, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையாம், ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்றி அலங்கரியும், அன்பினாலின்றி அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரே ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும், என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும், அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்த பாடலாக பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர்,
மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர். மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பெலனும், ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பெலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே
அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. ரிஷபாலா பரிமா கரலா தனியா கர ஓ ரிஷபா பாபா பரிபாலா தனிமா கர ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திராபர திராபர ஷபர கர திராபர. ஹல்லேலூயா. Amen. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Sodramaya. Hallelujah. Hallelujah. Sodram, 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 Sodram. Sodram, 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 Sodram. Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah. Haya Sodram, 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 Sodram. Hallelujah, Hallelujah, Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Shabara bara bara ba, shabara tira bara kara shakara tira bara ba. Amen. Hallelujah, Hallelujah. அதிகாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Amen. Hallelujah. Shabara bara ba, o tira 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 bara kara shakara ba. Amen. Hallelujah. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. Hallelujah, Hallelujah. Amen. Thank you, Father. Hallelujah. உமக்கு நன்றி 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 நன்றி. Hallelujah. Sodram, 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 Sodram. Hallelujah. அப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ் ராஜா பா 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 பா. பிரைஸ் 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 பிரைஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இஸ் ராஜா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் அனு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா சோத்ரம் 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 சோத்ரம். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்தார். இந்த 7வது தேதி அன்று அதிகாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் தேவன் நம்மை கூட்டி சேர்த்தார். நாம் சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தரே சோத்ரம் 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 சோத்ரம். நல்லவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah 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 hallelujah. அப்பா சோத்ரம் சோத்ரம். நேற்றைய தினம் சண்டே சர்வீஸ் எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையும் தேவன் பொறுப்படுத்தி நடத்தினார். நாம் சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord. Hallelujah 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 hallelujah. Amen. சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய புதிய புதிய கிருபையினால் தேவன் நம்மை நிறைத்தார். சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாளுக்கு ஏற்ற கிருபை அவருக்கு தான் தெரியும். அதற்கு நமக்கு சரத்துக்கு ஏற்றபடி அவர் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். அதிகாலையில் தேவன் 46:5 வாசிக்கும்போது அதிகாலையில் தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். நம்முடைய தேவைகள் என்னென்ன உதவினாலும் சகாயம்னு உதவி செய்கிறவர். நம்ம என்ன தேவைகளோடு இருக்கிறோமோ, என்ன உதவிக்காக இருக்கிறோமோ, எல்லா உதவியும் செய்ய வல்லவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லா உதவிக்கும் செய்ய திராணி உள்ளவர், திறமை உள்ளவர். அவரை தவிர வேறு ஒருவருமே இல்லை. எல்லா உதவி ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யத்தக்க வல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து.
அவரை விசுவாசிங்க. அதிகாலையில் தேவனை தேடுங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லா உதவியும் கர்த்தர் சந்திப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். கர்த்தரை நாம் மேம்படட்டும். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அதிகாலை நேரத்தில் தேவன் நம்மை அவருடைய சமுதிரம் கூட்டி சேர்த்திருக்கிறார். நமக்கு அதிகமாக என்னென்ன உதவிக்காக இருக்கிறோமோ, காத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த உதவி செய்ய அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து உதவி செய்ய அவர் விரும்புகிறார். நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இன்று அவர் பெரிய உதவி தெய்வம் நமக்கு செய்யப்போகிறார். ஹல்லேலூயா. சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். Hallelujah, 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 hallelujah. அப்பா சோதரம் 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 சோதரம். இந்த நாளுக்கேற்ற தேவன் எல்லா உதவியும் தந்து சமாதானம். முக்கியமாக உதவினா சமாதானம் தான் முக்கிய பெரிய ஒரு உதவி. நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, நிறைய குடும்பங்களில் சுகம் இல்லை. சுகம் பெரிய ஒரு உதவி. யார் யார் இப்போ சமாதானம் இல்லாத குடும்பங்களில் அவங்க நினைப்பாங்க, இந்த பெரிய உதவி ஆண்டவர் கொடுத்தாருன்னா போதுமாக இருக்குமே. சுகவீனமாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த பெரிய உதவி ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா போதுமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவையும் ஒவ்வொரு உதவி தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உதவி கர்த்தர் செய்வார் என்று காலையில் நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுடைய உதவி, மகனே மகளே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், அவர் உங்களை பார்த்து கேட்பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக தருவார். சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். நம்முடைய தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா சோதரம் 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 சோதரம். அநேக வாக்கு தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்கள். அவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் உண்மையானவைகள், ஜீவனுள்ளவைகள். இன்றும் அவருடைய வாக்கு தத்தம் நம்மளோடு பேசும். சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உபாகம் 31:8 கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். வெளிப்படுத்தின 3:8. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். யாத்திரா 34:10 மோசே பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து
நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்யப்போகிறார். சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவுமா இருப்பாய் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். யோவேல் 2:27 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே அவர்கள் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். யோபு 5:9-10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். செப்பனியா 3:20. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு இருந்தது இப்பொழுது இருக்கிறதை முன் இருந்ததை காட்டிலும் இரட்டத்தனையாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று நான் பார்க்கிறோம். இரட்டத்தனையான ஆசீர்வாதம், சிறையிருப்புகள் மாறும். அந்த வார்த்தையின்படியே தேவன் செய்வார். சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லி அவனுடைய நாமத்தை மேம்படுத்த நாட்களும் போதாது, நேரம் போதாது. நம்முடைய சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சங்கீதம் இன்று வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 134வது சங்கீதம். 134. சங்கீதம் 134. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதில் நாம் வாசிக்கிறோம். முக்கியமாக 3 வசனம் தான் இருக்குது. 3 வசனத்தில் 3வது வசனத்தில் ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்?
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் என்ன செய்கிறாரா? சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புவார். அவர் சீயோனில் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கேருபனுடைய மன்னிக்கவும் காபிரியேல் அவருடைய வேலை என்ன வேலை? அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுத்துட்டு போக வேண்டியது. ஹல்லேலூயா. சியோனிலிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் வரும். 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் என்ன செய்யணும். இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் தியானித்தால் போதாது. ஆசீர்வாதம்னா எல்லாம் ஆசீர்வாதம் தான். சந்தோஷமும் ஒரு ஆசீர்வாதம் தான், சுகமும் ஒரு ஆசீர்வாதம் தான், மனம் மகிழ்ச்சியும் ஒரு ஆசீர்வாதம் தான், நீடித்த நாட்களும் ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு மனமும் ஒரு ஆசீர்வாதம் தான். காரு பங்களா அதுதான் ஆசீர்வாதம் இல்லை, அதுவும் ஆசீர்வாதம் தான், அதுவும் தருவார். ஆனால் அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு ஆசீர்வாதம். காரும் ஒரு ஆசீர்வாதம், வீடும் ஒரு ஆசீர்வாதம், பெரிய சபை ஒரு ஆசீர்வாதம், எல்லாமே அநேக ஆத்மாக்கள் இருக்காங்க, அதுவும் ஒரு ஆசீர்வாதம். குழந்தை ஒரு ஆசீர்வாதம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், கர்த்தர் கொடுத்த செல்லங்கள் இல்லையா, எல்லாமே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரின் ஊழியக்காரரே. இது ஊழியக்காரருக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கா? எப்படிங்க? ஊழியக்காரருக்கு மாத்திரம் அல்ல. ஊழியக்காரன்னு இப்போந்தான் சொல்கிறோம். ஊழியக்காரங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு இப்போ தான் பாஸ்டர்மார்களை பற்றி ஒரு நேம், பாஸ்டர்மார்களுக்காக கொடுக்கப்பட்ட சில நேம், இப்படிப்பட்ட ஒரு பேர் என்ன சொல்லலாம். ஊழியக்காரங்க, இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க வாராங்க. இப்போது சிபிஎம்மில் அநேக பட்டங்கள் உண்டு. பிரதர், எல்டர், பாஸ்டர், சென்ட்ரு பாஸ்டர், சீஃப் பாஸ்டர். இப்போ அதே போல் அப்போ அப்படிப்பட்டவங்கள இப்போ வரும்போது அவங்க சீஃப் பாஸ்டரா, சென்ட்ரு பாஸ்டரா, இல்லை எல்டரா, சீனியர் எல்டரா, பிரதரா, பாஸ்டரா, சென்ட்ரு பாஸ்டரா, சீனியர் பாஸ்டரா ஒன்றும் தெரியாது. நிறைய பேருக்கு எல்லாம் தெரியாது, எல்லாரும் மட்டும் தெரியாது. அவங்க ஒரு ஊழியக்காரங்க. இப்போ ஊழியக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சில சபைகள், இண்டிபெண்ட் பெந்தைக்கோஸ்தே சபைகள் கூட பாஸ்டர், செக்ஷனல் பாஸ்டர், சென்ட்ரு பாஸ்டர், தலைமை போதகர் அப்படின்ட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்கள எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஒரு செக்ஷனல் பாஸ்டர் அப்படின்னு அந்த ஊழியக்காரங்களை தான் சொல்லிடுவாங்க. விசுவாசி என்ன சொல்லுவாங்க? ஊழியக்காரங்க வராங்க. அதெல்லாம் வந்த பேர் இப்போந்தான், அந்த பேர் வந்தது இப்போந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் வேதத்தில் வாசிக்கும்போது ஊழியக்காரர் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஊழியக்காரர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என் ஊழியக்காரர் அப்படின்னு அவர் யாத்திராமத்தில் இதில் ஒரு இடத்துல சொல்லுவார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஆபிரகாம் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேலர் என்னுடைய ஊழியக்காரர். இஸ்ரவேலர் என்னுடைய ஊழியக்காரர். நான் இதை ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஊழியக்காரன் அப்படின்னா ஒரு வேலைக்காரனுக்கும், வேலைக்காரன் தான் ஊழியக்காரன். அதிகமாக
கடையில் வேலை செய்கிறாங்க, அந்த கடையில் ஒரு ஊழியக்காரன், அது ஒரு டீசெண்டான வார்த்தை. வேலைக்காரன்னு ஒரு மாதிரி அன்ரெஸ்பெக்ட் வேர்டுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி. இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு கருணாநிதி தான் அந்த மாற்றுத்திறனாளிகள்ன்ட்டு ஒரு பேர் வச்சுருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் நல்ல ஒரு டீசெண்டான வார்த்தை. அதே இது மூடவர்கள், குறைபாடு உள்ளவர்கள் அப்படி சொன்னால் அது ஒரு அன்ரெஸ்பெக்ட். அதே போல் வேலைக்காரர்கள் தான் ஊழியக்காரன்ட்டு பேர் அதிகமாக. அது உண்மைதான். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இஸ்ரவேலர் என் ஊழியக்காரர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சிலருடைய மனதில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, ஊழியக்காரர்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரனா கர்த்தருடைய வேலைக்காரர்கள், கர்த்தருடைய வேலைக்காரங்க, கர்த்தருடைய சுவிசேஷ வேலைக்காரன். மலையாளத்தில் வேலைக்காரன் தான் சொல்லுவாங்க. சுவிசேஷ வேலைக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க மலையாளத்தில். இப்போது கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவங்க மட்டும்தான், நமக்கெல்லாம் அதெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருமே அவருடைய ஊழியக்காரங்க தான். பாவத்தை விட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஜனங்களும் அவருடைய ஊழியக்காரங்க. சொல்லப்போனால் அவருடைய வேலைக்காரர்கள். அவர் சொன்னதை செய்யணும் தான் வேலைக்காரர்கள். அவருக்கு பிரியமானதை செய்யணும் தான் வேலைக்காரனுடைய வேலை. அவருக்கு பிரியமானதை செய்கிறது தான் வேலைக்காரன். ஊழியக்காரன் ஏன் பாஸ்டர்னு ஏன் வச்சுருக்கிறாங்க? சபையில் உள்ள ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும், ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கூட வேலை என்ன வேலைன்னா, கர்த்தருடைய வேலையை செய்யணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் அதை செய்யணும். கீழ்ப்படுகிறது தான் வேலைக்காரனுடைய வேலை, ஊழியக்காரனுடைய வேலை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் பாஸ்டருக்கு வேலைக்காரன் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். நீங்கள் பாஸ்டரை கனம் பண்ணணும், பாஸ்டரை கனம் பண்ண வேண்டிய கனம் கொடுக்கணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் புரிந்து கொள்ளணும், நீங்கள் யாருக்கு வேலைக்காரர்கள்? கர்த்தருடைய வேலைக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இப்போ அவர்கள் என்ன செய்வார்களாம்? இது ஏன் திட்டவட்டமாக சொல்கிறேன், சில விசுவாசிங்க இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, அதனால் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க கிறிஸ்துவுக்கு வேலைக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள். ஏன் வேலைக்காரன்னா கிறிஸ்து சொன்னதை செய்யணும். அதான் அதுக்கு தான் நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பெற்று வந்தாச்சு. வந்த பிறகு நம்ம இஷ்டம் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறா அதான் செய்யணும். பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும். நீ பாவம் செய்யாத, என்னை பின்பற்று, நீதியின் கிரியைகளை செய், வேதம் வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுவார். அவருக்கு கீழ்ப்படியணும். இன்னும் சபை ஊழியருக்கு கீழ்ப்படியணும், புருஷருக்கு கீழ்ப்படியணும், மூப்பருக்கு கீழ்ப்படியணும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அது டாபிக் வேறு. ஆனால் முக்கியமாக ஒவ்வொரு விசுவாசம் இல்லை, தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும், விசுவாசி ஆனாலும் சரி, ஊழியக்காரர் ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாருமே தேவனுடைய வேலைக்காரர்கள். தேவன் சொல்கிறத தான் செய்யணும். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஊழியக்காரராகிய வேலைக்காரராகிய நாம் என்ன செய்யணுமா? ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர் நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோத்திரியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் என்ன செய்யணுமா? ராத்திரி நேரங்களில் சோத்திரம் பண்ணணுமா? சோத்திரிக்கணும். நாட்களில் விசுவாசியம் செய்கிறாங்களா? ஊழியக்கார குடும்பங்களில் செய்கிறோமா? சோத்திரம் பண்ணணுமா? ராத்திரி நேரங்களில் சோத்திரிக்கணும். ராக்காலங்கள்னால் எப்படியும் 10 மணிக்கு மேலே
12 மணிக்கு மேலே ராக்காலங்கள், 3 மணிக்குள்ளே தான் ராக்காலம், 10லேருந்து 3 மணிக்குள்ளே ராக்காலம். அந்த ராக்காலங்களில் நம்ம ஜெபிக்கிறோமா, ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? அந்த ராக்காலங்கள் நல்லா தூங்குகிறோம் நம்ம. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படி ஒரு ஸ்தோத்திர சத்தம் தேவனுடைய ஜனங்களுடைய வீட்டிலிருந்து வரணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது என்ன செய்யணுமா, அது எப்படி ஸ்தோத்திரிக்கணும் அதையும் சொல்லி கொடுக்குறார். எப்படி ஸ்தோத்திரிக்கணுமா, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்படி ஸ்தோத்திரிக்கணுமா, பரிசுத்த கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, அப்படின்னா கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணுமா. அதனால தான் சில சபைகளில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்படிம்பாங்க. இந்த வசனத்தை வச்சு தான் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ எல்லோரும் அல்லேலூயா போடும்போது தான் கைகளை உயர்த்துறோம். இப்போ அதுவும் ஸ்டைலாகி போச்சு. அல்லேலூயா கூட பாதி கையோட மேலே வர மாட்டேங்குது, பாதி கையோட மேலே வர்றதில்லை. அல்லேலூயா சத்தமும் வெளியே வர்றதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக தான் கரங்களை கொடுத்துருக்கிறார். உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணணுமா. ராக்காலங்களில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்யணுமா, முழங்கால் படியிட்டு நெடு முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தி சோத்ரம் 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 சோத்ரம்ப்பா அப்பா சோத்ரம் 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 சொல்லணும். ஏன் சொல்கிறாரு, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களில் வரும்படியாக அவர் அனுப்பிட்டே இருப்பார். டெய்லி ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட வந்து சேரணும் பார்த்தீங்களா. டெய்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதம் அனுப்பிட்டு தான் இருப்பார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம் அனுப்பிட்டே இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி பிசாசு ஒருத்தன் தடை பண்ணி கொண்டே இருப்பான். தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் உடனே வந்துச்சு. ஆனால் பொல்லாத ஒரு மனுஷன், பெர்சியா ராஜா அதிபதி, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஒரு சேனை காபிரியேல் தூதனை என்ன செஞ்சது, பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருச்சு. நான் பார்க்குறோம் தானியேலில் 9வது அதிகாரம் நினைக்கிறேன். தானியேல் அதை வாசிப்போம். தானியேல் 9வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். மன்னிக்கும் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும்போது 11, 12, 13 வரை நான் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகி மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாளில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், 12வது வசந்த வாசியும் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அவன்னா தேவதூதன், தேவதூதன் பேர் போடலை, தேவதூதன் பேர் காபிரியேல். இந்த தேவதூதன் தான் செய்தி கொண்டு வருகிறவர். நம் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும்போது நமக்கு
நான் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கு உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது பெருசே ராஜ்யத்தின் அதிபதி என்ன பண்ணிட்டான்? 21 நாள் தடை பண்ணிட்டான். இப்போ எனக்கு யார் வந்தா? என்னோடு எதிர்த்து நின்றான். அந்த பொல்லாத என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனால் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகி மிகாவேல், பிரதான அதிபதிகளில் ஒருவனாகி மிகாவேல் தான் தூதன், யுத்தம் பண்ணுகிற தூதன். வந்து அவருக்கு என்ன செய்கிறாரு? உதவியாக வந்து அந்த சத்துருனுடைய கரத்தை நின்று மீட்டு காபிரியெல்லாம் அனுப்புகிறார். நீ கொண்டு போய் கொடு, தானியேல்கிட்ட சொல்லு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தானியேல் ஜெபத்துக்கு ஏன் பதில் தாமதம் ஆனது? அவர் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலை, கைகளை உயர்த்தி ஜெபம்னலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் கையில் உயர்த்தி ஜெபிக்கணுன்ட்டு மோசே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்தபோது யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது பிசாசு அமலேக்கியர் தேவ ஜனங்களோடு யுத்தம் பண்ணுகிறார். அப்பொழுது மோசையும் ஆரோனும் ஊரும் எங்கே போகிறாங்க? மலை மேலே போகிறாங்க. மலை மேலே போய் மோசே சூரியன் அஸ்தமிக்க வரையும் கை உயர்த்திட்டே இருக்கிறார். கை இடையில உழையுது, கை வலிக்குது, வலிச்சு கீழே மடங்குது. அப்போ வலது பக்கம் ஊரும் இடது பக்கம் ஆரோனும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? கையை தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அவங்களாம் நிற்க முடியல. ஒரு கல் தூக்கி போட்டு அதில் உட்கார வச்சுட்டு உட்கார்ந்து பிடிச்சிட்ருக்கிறாங்க, தூக்கி பிடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த கை தூக்கி ஜெபிக்கிறதுல அவ்வளோ வல்லமைங்க, தூக்கி சோத்திரம் பண்ணுறதுல அவ்வளோ வல்லமை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், வானத்துக்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து சோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படி மோசே கரங்களை உயர்த்தி பிடிச்சிருக்கும்போது கீழே இருந்து யோசுவா யுத்தம் பண்ணுகிறார். அமலேக்கியர் மேலே ஜெயத்தின் மேல் ஜெயம். மோசேயுடைய கை எப்போ கீழே இறங்குமோ அங்கே சத்துருக்கள் இவர்களை மேற்கொள்ள வருவாங்க. ஆனால் மோசேயுடைய கை எப்போ மேலே வருமோ ஜோசுவா மேற்கொள்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் கரத்தை உயர்த்தி ஜெபிக்கும்போது சோத்திரம் பண்ணும்போது சத்துருனுடைய சகல கோட்டைகளையும் மிதித்து நாம் ஜெயித்து ஆண்டருடைய ஆசீர்வாதம் டைரெக்டாக அந்த நாளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் தெய்வம் நமக்கு தருவார். அதை நாம் அந்நாளை பெற்றுக்கொள்ள முடியும். சில குடும்பங்கள் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகிறது. ஏன்? இதுதான் காரணம். கையில் உயர்த்தி நாம் ஜெபிக்கிறதில்லை, கைகளை உயர்த்தி நாம் சோத்திரம் பண்ணுறதில்லை. 15 நிமிஷம் ஆண்டோட சமூகத்தில் கரங்களை உயர்த்தி நாம் இருக்கிறோமா? ஒரு போதகர் 15 நிமிஷம் சொல்லுங்கள் சோத்திரம் பண்ணுங்க அப்படிம்பார். உங்களுக்கு 1000 ரெடி ஆயிரும். உங்களுக்கு என்ன நாளும் சரி, ஒரு ஆசீர்வாத தடைய 15 நிமிஷம் டெய்லி நீ சோத்திரம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் கன்பாம். எவ்வளோ வேணும், சந்தேகமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன்னா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும்போது நமக்காக ஆண்டவர் காபிரியேல் தூதன்கிட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவார். அவர் நேர கொண்டு வந்துடுவார். இல்லைன்னா வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு அவர் என்ன செய்வார்னா, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர்கிட்ட பிடுங்க முடியாது. அவர் காபிரியேல் தூதன்கிட்ட பிடுங்க முடியாது. அவர் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படியே வச்சிருப்பார். யாரும் எந்த பிசாசும் அவர்கிட்ட ஒன்றும் போராடி ஜெயிக்க முடியாது, வாங்க முடியாது.
அது மாத்திரம், அது ரகசியம். அது அவர் எங்கே தான் வச்சுருக்கிறார், தேவதூதர்கிட்ட கையில் வச்சுருக்கிறாரு, மனதில் வச்சுருக்காரு, எங்கே வச்சுருக்காரு தெரியாது. அதனால் ஆனால் என்னென்னா பிசாசு என்ன செய்வான்னா போக விட மாட்டான். அவன் என்ன செய்ய விட மாட்டான், போக விட மாட்டான், தடுத்து நின்றுவான். பின்ன நம்ம உபவாசம் போட்டு அழுது ஆண்டவர் ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்படி ஜெபிக்கும் போது உடனே என்ன நடக்கும். அதனால தான் தானியேல் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அப்படின்னா உபவாசம் போட்டு ஜெபித்து ஏன் இன்னும் ஜெபம் பதில் ஏன் வரல, பதில் ஏன் வரல ஆண்டோட கேட்கும்போது உடனே என்ன செய்வார், உடனே ஆண்டவருக்கு செய்தி மறுபடியும் போகும். என்னப்பா நான் அந்த ஆசீர்வாதத்தை அப்போதே அனுப்பிவிட்டேனே காவிரிகிட்ட, வரலையோ, நான் என்ன ஆச்சு, போப்பா உடனே மிகாவில் அனுப்பிவிடுவார். போ காவிரிகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, தானியல் பாவம் உபவாசம் அவனுக்கு அன்னைக்கே அவன் ஜெபித்த அன்னைக்கு நான் அனுப்பிவிட்டேன். ஆனால் வழியில் என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த சேனைகளோடு யுத்தம் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் காவிரிகள். இப்போ நீ யுத்தம் பண்ணி கொஞ்சம் அவனை கொஞ்சம் அனுப்பிவிடு. அப்படி தான் தானியலுக்கு அனுப்பிவிட ஆண்டவர் உதவி செய்தார். நமக்கும் ஆசீர்வாதம் ஏன் தாமதமாகுது, இதனால தான். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறதில்ல, கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. நமக்கு எல்லாம் டெய்லி நமக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. நாம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறது ஆண்டோட சித்தம் அல்ல. நாம் கண்ணீரோடு வேதனையோடு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஆண்டோட சித்தம் அல்லவே அல்ல. அவர் நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டாருங்க, நம்முடைய வேதனையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். கலாத்தியர் 3:13 நாம் என்ன வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபமான வியாதி, சாபமான போராட்டம், சாபமான பிரச்சனை, சாபமான கசப்பு, சாபமான போராட்டங்கள், யுத்தங்கள், சமாதான சீர்கேடு எல்லாமே அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? நாம் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் நமக்கு ஒரு சொந்த ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏன் நமக்கு சொந்த ஒரு வீடு இல்லை, சொந்த சபை இல்லை? ஏன் இல்லை? நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய விதமாக நாம் கேட்கல. கேட்க வேண்டிய விதமாக நாம் கேட்டோம், அன்றைக்கி நமக்கு கிடைக்கும். ஆனால் கேட்க வேண்டிய விதமாக கேட்காட்டாலும் ஆண்டவர் கொடுத்து அனுப்பிட்டார். காவிரியில் தூதன்ட்டு தான் இருக்குது நம்முடைய ஆசீர்வாதம். எங்கே இருக்குது? காவிரியில் தூதன்ட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமானா, இல்லைன்னா 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம்னா ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்வார், தானியலுக்காக மிகாவில் தூதனை அனுப்பிவிட்டது போல் நமக்காக என்ன செய்வார், மிகாவில் தூதனை அனுப்பிவிட்டு போ, காவிரியில் ஏதோ இதில் மாட்டிக்கிட்டான் பார்த்துக்க, போய் யுத்தம் பண்ணி அவனை விடுவித்து துரசிங்கிட்ட அனுப்பிவிடு, உங்கள் பேரை சொல்லி அனுப்பிவிட விடும்பார். ஒன்று 40 நாள் உபவாசம் இருக்கணும், இல்லைன்னா 21 நாள் உபவாசம் எடுத்து தண்ணி குடிக்காமல் நம்ம ஆண்டோட சமூகத்தில் உட்காருக்கணும். இல்லைன்னா டெய்லி நம்ம என்ன செய்யணும், காலங்களில் 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணால் போதும், உங்களுக்கு அன்னாடு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிரும். அன்னாடு மண்ணா ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருவார், ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய இப்படி வேத வசனம் பொய் இல்லைங்க, உண்மைங்க, உண்மை. ஏன் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறாருன்னா, அப்போன்னா அந்த சத்துருவை ஜெயித்து இந்த காவிரியில் கொண்டு வந்துடுவார். மோசேயுடைய கரம் வானத்துக்கு நேராக உயர்ந்தபோது ஜோசுவா மேற்கொண்டார். மோசேயினுடைய கரம் கீழ் நோக்கி வரும்போது அமலேக்கியர் ஜோசுவாவை மேற்கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய கரம் வானத்துக்கு நேராக உயர்ந்திருக்கும் போது, வானத்துக்கு நேராக ஏறெடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம், ஆசீர்வாதம், அன்னுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். தேவதூதன் மேற்கொள்வார், காபிரியல் தூதன் மேற்கொண்டு வருவார். அவருடைய வழியில் யாரும் நிற்க மாட்டாங்க, யார் தடை செய்கிறோம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் நேரம் வந்து நம்முடைய கருத்தில் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ராக்காலங்களில்
தேவனுடைய ஆழத்தில் இருக்கிறது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து சோத்திரிப்பேன் ஆண்டவரே, நான் துதிப்பேனப்பா, நான் சோத்திரிப்பேனப்பா, சோத்திரிப்பேன்ப்பா. தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் நாளைக்கே வந்து இறங்கும். நாளைக்கே வந்து இறங்கும். நாளைக்கு இன்றைக்கே வந்து இறங்கும். நீங்கள் சோத்திரம் பண்ணிங்கன்னு நீ என்னை நைட்டு முழுதும் நீங்கள் சோத்திரம் பண்ணி பாருங்கள். காலங்களும் முழங்கால் படிட்டு சோதரம் பண்ணி பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை. ஷாபாரா தீராபாரா காரா ஆமே ஷாபாரா தீராபாரா தீரா ஷக்கரா தீராபாரா பாரா பாரா கார். கண்களை மூடுவோம், நம் செபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த சோதரம் 7ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை காலையில் உம்முடைய சமூகத்தில் சோத்திரம் வந்து பாடல் பாடி சோத்திரம் செய்து உம்முடைய வசனத்தை வாசித்து தியானிக்க உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலங்களில் என்னுடைய ஆலயங்களில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரரே கர்த்தரை சோத்திரீங்கள். காலங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரரே இந்த கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து சோத்திரீங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சியோனிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் தகுதியுள்ளவர்களாக காலங்களில் அப்பா கரங்களை ஏறெடுத்து சோத்திரம் பண்ண ஜெபிக்க கிருபதாங்க. இப்போ கணனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேற அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், சமாதானம் ஆளுகை செய்யட்டும், தெய்வீக சுகம் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே, நீ சகலத்தையும் செய்வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேனப்பா. அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. பிசாசுடைய தந்திரத்தை நாங்கள் அறிந்தவர்களாக அப்பா சோத்திரம். அவனுடைய ஆயுதத்தை நாங்கள் அறிந்தவர்களாக புரிந்து கொண்டு கவனமாக வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அப்பா சோத்திரம். இந்த பொல்லாத சேனைகளோடு நாங்கள் யுத்தம் பண்ணத்தக்கதான முழங்காலை பலப்படுத்தும், எங்கள் கரங்களை பலப்படுத்தும், வானத்தின் நேராக ஏறெடுத்து துதிக்க சோதரிக்க அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருப தாங்கப்பா. சோத்திரம் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும்ப்பா. எங்களை கிருபைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் 2 குறிப்புக்காக நாம் செபிக்க போகிறோம். குடும்பங்களில் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக நாம் செபிப்போம். பலவீனமாக வியாதியாக இருக்கிறவங்களுக்காக நாம் செபிப்போம். இந்த நாட்களில் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு ஊழியருடைய பிரயாணங்களிலும் விசுவாசருடைய பிரயாணங்களிலும் தேவனுடைய பிரசன்ன கூட இருந்து பாதுகாக்கணும், வாகனத்தை பாதுகாக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்பா செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நசர்னா இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நசர்னா இயேசுவின் நாமத்தினால் அப்பா அற்புதம் செய்யுங்கப்பா. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். நல்ல சமாதானத்தை கொடுங்க. தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். தெய்வீக சுகம் ஒவ்வொரு குடும்பங்களில் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் பலவீனங்கள், வியாதி கட்டுகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால் அப்பா வியாதி கட்டுகள் மாறட்டும்.
வியாதி கட்டுகள் மாறட்டும், வியாதி கட்டுகள் மாறட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வியாதி கட்டுகள் மாறட்டும், வியாதி கட்டுகள் மாறட்டும், வியாதி கட்டுகள் மாறட்டும். அப்பா, அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பிரயாணங்களும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாகனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியருடைய பிரயாணங்களில் தேவ கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஐயா, காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம், காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, சோத்ரம் 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 சோத்ரம். பிரயாணத்தில் காத்துக்கொள்ளணுமே அப்பா. ஆபத்தில் ஏற்படாதபடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. தேவன் அறியாத ஜனங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், செபிக்கிறோம், செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும், ஆசீர்வாதம் தங்கட்டும். பா, தேவ சமாதான ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பா, வல்லமையாண்டத்தை கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அவருடைய மகன் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அநேக ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஜீவனோட தேவனை அறியாமல் இருக்கிறாங்க, தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க, கொள்ளைக்காரர்களாக இருக்கிறாங்க. நிறைய நல்ல மனுஷர்களை நான் பார்க்குறோம். அடுத்த டிவி சேனலில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார். அவருடைய பையனுடைய அக்கௌண்ட்லேயோ அவருடைய அக்கௌண்ட்லேயோ 2.5 லட்ச ரூபா யாரோ தவறுதலாக போட்டாங்களாம். அப்போது உடனே பேங்க்லேருந்து ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பையனுடைய அக்கௌண்ட்டில் 2.5 லட்ச ரூபா தவறுதலாக போட்டோம், அதை கொண்டு வந்து நீங்கள் சப்மிட் எடுத்து கொடுத்துருங்க. பர்டிகுலர் அந்த ஆள்கிட்ட கொடுக்க முடியாது, நீங்கள் சீக்கிரம் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உடனே சரிங்க, ஓகே, நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படி சொல்லி பையன் ஸ்கூலில் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு போய் ஒன்று அந்த பையனும் சொன்னானா, அடுத்தவங்க பணம் நமக்கு எதுக்குப்பா, கொடுத்துடலாம்ப்பா. அதில் அவரும் பெரிய மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க, அடுத்தவனுடைய பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, அடுத்தவனுடைய பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. எப்படி கொடுக்குறீங்க, எப்படி உங்களுக்கு கொடுக்க மனம் வருது அப்படி சிலர் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது சொல்கிற வார்த்தை, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அடுத்தவனுடைய பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, சம்பாதிச்ச பணம் எங்களுக்கு போதும், நாங்கள் சம்பாத்தியம் பண்ண பணம் எங்களுக்கு போதும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க எத்தனையோ நல்ல மனுஷன் இருக்கிறாங்க. பின்ன இன்னொரு டிவி சேனலில் பார்த்தேன், ஒருத்தர் அப்படி பணம் வச்சுருக்கிறான், அது ஆக்டிவாக சீட்டை அப்படி வளைச்சி எடுத்து 2-3 பேர் சேர்ந்து வளைச்சி எடுத்து அதில் எவ்வளோ 1.5 லட்சம் எவ்வளோ இருந்திருக்கு, பேங்க்லேருந்து எடுத்து கொண்டு போயிருக்கிறேன். அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. கொள்ளையடித்து எத்தனையோ ஜனங்களுடைய மனதை வேதனைப்படுத்தி ஜீவிக்கிறவங்களும் இருக்கிறான். பாவம், அவங்கள அறியாமல் செய்கிறாங்க. அவங்களாம் நம்ம என்ன செய்யணும், அவங்கள ஜெபிக்கணும், அவங்க மனம் திரும்பணும். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோமப்பா. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிங்கப்பா. ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாதிகள் ரட்சிக்கணுமே, கொள்ளைக்காரர்களை ரட்சிக்கணுமப்பா. நீர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லையா. அற்புதம் செய்யுங்கப்பா. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நசரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, 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 செய்யுங்கப்பா. பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, பொல்லாத மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் செய்யும், பெரிய காரியம் செய்யும். எல்லாரும் ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. பாவக்கட்டுகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிங்க. பட்டயத்தை ஏந்துகிறவர்கள் வேத புத்தகத்தை எடுத்து இயேசுவே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும் உம்மால் முடியும். ஒவ்வொரு ரவுடிகளையும் மாற்ற உம்மால் முடியுமப்பா, முடியுமப்பா. ஒவ்வொருத்தரும் ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. வேத புத்தகத்தை எடுத்து இயேசுவே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்ற உம்மால் முடியும். ரட்சிங்கப்பா, ரட்சிங்க. எத்தனையோ பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். ஜெபம்னுங்க ஐயா, ஜெபம் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஏசப்பா. ரட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாம் மயம்படட்டும், பெரிய காரிச்சு கிருபைக்குள் காத்துக்கொள்ளும், சமாதான ஆளுக செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டால் சோதரம் பண்ணும், சோதரம் சோதரம் சோதரம். இந்த ஆன்லைன் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நாம் சோதரம் பண்ணும், சோதரம் 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 சோதரம். என்னுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு ஆமாம் என்று சொல்லி எல்லா ஜெபத்தையும் தேவன் பதில் தந்தார். சோதரம் பண்ணும், சோதரம் 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 சோதரம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் தேவன் சம்பூர்ணமாக நிறைவேற்றி திரும்படியாக சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். சர்வவல்லமையுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். கடந்த இரவு முழுதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து அப்பா சோதரம் அதிகாலை நேரத்தில் நம்முடைய சமத்தில் வந்து உண்மை துதிக்க மேம்படுத்த எங்களை கூட்டி சேர்த்த தேவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த அதிகாலை ஜெபத்தை பொறுப்படுத்தி நடத்துனீங்க, உமக்கு நன்றி. அதிகாலை 4 மணி முதல் இதுவரை நம்முடைய சமத்தில் உட்கார உதவி செய்து உமக்கு நன்றி. சோதரம் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆன்லைன் கலந்து கொண்ட சத்தத்தை கேட்டு ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதியும். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும், நீ நாம் மயம்படட்டும். தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும், தேவ சுகம் ஆளுகை செய்யட்டும், தேவனுடைய பாதுகாப்பு ஆளுகை செய்யட்டும். உடைய நாம் மயம்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.